அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் 12/7/2025 நடைபெற்ற வினாக்களுக்கு இப்பொழுது ஒரு 7 வினாக்களுக்கு விரிவாக விடையளிக்கவிருக்கிறேன். 185வது கொஸ்டின். ரூபாய் 68,000க்கு 9 மாதங்களுக்கு 16.2/3% வருட வட்டி வீதத்தில் தனி வட்டி காண்க. தனி வட்டி சூத்திரம் I=PNR/100. ரஃபாக கால்குலேஷன் நீங்கள் போட்டு பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். தனி வட்டினாவே I=PNR/100, அது மறக்கூடாது. இங்கே பி 68,000, பிங்கிறது அசல் பிரின்சிபால். எண் 9 மாதம் அப்படிங்கிறதுனால 12ஆல் வகுத்துக்கணும். 12 மாதம் 1 வருஷம் அப்படிங்கிறனால 9/12, அதுதான் எண். PNR இது மிக்சர் கலப்பினத்தில் இருக்குது. மிக்சர் நம்பரை 16×3=48, 250/3 அப்படின்ட்டு மாற்றிக்கிறணும். PNR/100. இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 2 0 2 0 கேன்சல். இது செய்வார். 1 முனை 3 3 9, 1 முனை 3 4 முனை 12. ஈஸியான சில நம்பர் அடிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ 2 2 4, 25 2 50. இப்போ 1 2 3 2 6 4 2 8 செய்வார். 340. கீழே எல்லாம் கேன்சல். மேலே 340 25 இருக்குது. 340 25 பெருக்குங்க. 340 25 கடைசி சேவர் அடி போட்டுக்கலாம். 5 சேர் மிச்சம் 2, 5 15 17, 2 8 26, சைவர் சைவர் 8 15 மிச்சம் 1 1 2 6 8. 8,500 ரூபா தான் தனி வட்டி. ஆப்ஷன் ஏ இதுதான் கரெக்ட் ஆன்சர். இந்த மாதிரி தனியாக ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஓகே, அடுத்து 186வது கொஸ்டின். இது பகடை சம்பந்தமானது. 186 கொஸ்டின். ஒரு பகடை 4 முறை உருட்டப்படும் பொழுது, 1 2 3 4 இடம் உருட்டப்படும் பொழுது அதன் 4 வேறுபட்ட நிலைகளில் அந்த எண்கள் தெரியுது. கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. 2இன் எதிர்ப்பக்கம், 2இன் எதிர்ப்பக்கமாக உள்ள எண் எது? அதை மட்டும் நம்ம கவனித்தா போதும். பகடையை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் செஞ்சு பார்த்தா ஈஸியாக இருக்கும். இப்போ நான் சும்மா ரஃபாக படம் போடுறேன் உங்களுக்கு. கனசதுரம், இப்படி ஒரு கனசதுரம் குத்துமதிப்பு போட்டுங்க. மேற்பக்கம் கீழ்ப்பக்கம், இந்த பக்கம் இந்த பக்கம், இந்த பக்கம் அந்த பக்கம், அந்த பக்கம் இந்த பக்கம், 2 4 6 6 ஃபேஸஸ், 6 முகங்கள் இருக்கும் டைஸில், பகடையில். ஓகே, இப்போ இதை கற்பனை பண்ணிக்கணும் நீங்கள். இப்போ இந்த நம்பர்லாம் ஒரே படையில் எல்லா எண்களும் குறிக்க போகிறோம். எப்படின்னு பாருங்கள். இப்போ மேற்பக்கம் 2, இப்போ இப்படி கிராஸ், இப்போ இப்படின்னு பார்த்தா ஒரு அந்த பகடை இப்படி திருப்பி பார்க்குறம்போது 3 பக்கம் நம்மளுக்கு தெரியும். நிச்சயம் 3 பக்கம் தெரியுற மாதிரி வச்சுக்கோங்க. மேலே 2, இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 5. நம்மளுக்கு இது மேற்பக்கம், இது மேற்பக்கம் வச்சுக்கலாம். இது பக்கம் 2, இந்த பக்கம் இது, இந்த பக்கம் 3, இது முன்னாடி இந்த பக்கம் இது 5. இப்படி குறிச்சுங்க. அடுத்து 1 2 3 இந்த குறிங்க. அடுத்து 1 2 3 அப்படியே பகடையை திருப்பி வச்சுக்கிட்டு
இந்த நம்பர்லாம் தெரியிற மாதிரி கிராஸாக 3 பக்கம் தெரியிற மாதிரி வச்சு பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ 1, 2, 3 தெரியிற மாதிரி பார்க்கணும். பாருங்கள், மேற்பக்கம் 2, இது இந்த பக்கம் இடது பக்கம் 3, அப்புறம் 1 எந்த பக்கம் வரும் பாருங்கள். இப்போ அந்த பக்கம்னு பார்த்தீங்கன்னா 1 எந்த பக்கம் இருக்கும்? இது மேற்பக்கம் 2, அப்புறம் இந்த பக்கம் இது ஏ, பி, இது சி, இது டின்னு வச்சுக்கிட்டாக்கும் அந்த ஏபிசிடி பக்கம் அந்த பக்கம்னு பார்க்கும்போது 1 அந்த பக்கம் இருக்குது. அதான் இங்கே அப்படி கொடுத்துருக்காங்க. நீங்கள் திருப்பி பார்க்குறோம் அப்படி ஒரே டெஸ்ட்டில் போடுறோம் இப்படி தெரியும். நீங்கள் பாடையை வச்சு டேரெக்டாக ப்ராக்டிக்கல் பார்த்து தெரியும். இப்போ 1, 2, 3 1 வந்து ஏபிசிடி இந்த பக்கத்தை மட்டும் பாருங்கள், மற்றெல்லாம் பார்க்குறீங்க. ஏபிசிடி மட்டும் போட்டிங்களா அதை மட்டும் பாருங்கள். அது பக்கம் 1, மேற்பக்கம் 2, 3 ரைட்டு. அடுத்து இந்த பக்கத்தை பாருங்கள், 3, 4, 5 தெரிய மாதிரி 3, 5ங்கிற இந்த பக்கம், அப்புறம் 4ங்கிற எந்த பக்கம் வரும்? இது அப்படியே அப்படியே பிரட்டி வச்சு பாருங்கள். 3, 5, அப்புறம் கீழே இந்த கீ பக்கம் வந்து 4 வந்துடும் உங்களுக்கு. அதாவது சிடிஇஎஃப்னு வச்சுக்கலாம். சிடிஇஎஃப் இதுக்கு கீ பக்கம், மேற்பக்கம் 2, கீ பக்கம் 4. அதை நீங்கள் இங்கே கூட போட்டுக்கலாம், தப்பு முடியாது. உங்களுக்கு புரியுதுக்காக. சிடிஇஎஃப் மேற்பக்கம் இந்த 2, கீ பக்கம் 4 இருக்குது. ரைட். இப்போ பாருங்கள், 3 கீ பக்கம் இது அப்படியே திருப்பி வச்சாக்க 3, 4 கீ பக்கம் 4, இந்த பக்கம் 5 தெரியுது உங்களுக்கு. தெரிய மாதிரி வச்சுங்க. அடுத்து 6, 2, 5 தெரிய மாதிரி. இந்த பக்கம் 5, மேற்பக்கம் 2, அப்புறம் 6 எந்த பக்கம் வரும்? இந்த பிசிஎஃப் இந்த பக்கம். இந்த பக்கம் இந்த சைட்லேருந்து பாருங்கள், வலது பக்கம்னு பாருங்கள். இதுதான் 6. இந்த பக்கம் இருக்குன்னு வைங்களேன் கீழே, இது வலது பக்கம் 6. அப்புறம் மேற்பக்கம் 2, கீ பக்கம் 4, இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 6, அந்த பக்கம் 1, இந்த பக்கம் 5, எல்லா பக்கம் வந்துருச்சா? அப்புறம் நம்ம கேள்வி கேட்டிருக்கு, என்ன கேட்டிருக்கு? 2ன்னு எதிர்பக்கம், மேலே இருக்குது 2, கீழே அடிப்பக்கம் டிசிஎஃப்இ, அதே அடிப்பக்கம் 4. இந்த மாதிரி கற்பனையில் படம் போட்டு ஒரே படத்தில் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி ஈஸியாக போட்டுக்கலாம். அப்போனா ஆன்சர் ஏ. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 2க்கு மேற்பக்கம் 2, அடியில் வந்து 4 இருக்குது. ரொம்ப எளிதான கொஸ்டின். அந்த மாதிரி பகடையில் அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கற்பனை இந்த மாதிரி கன சதுரம் டைஸ் வடிவு வந்து ஒரு பக்கமும் சதுர வடிவில் இருக்கணும். இந்த மாதிரி போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி போனால் ஈஸி தான். ஈஸியாக 1 மார்க்கு 1.5 மார்க்கு எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் 117வது கொஸ்டின். 187வது கொஸ்டின். தொடர் வரிசையில் உள்ள விடுபட்ட எண்ணை காண்க. 7, 12, 19, 24, 43 டேஷ் 91. இந்த டேஷ் உள்ள எண்ணை கண்டுபிடிக்கணும். இதில் எண்கள் அமைப்பு எப்படின்னு பாருங்கள். இதில் நீங்கள் 1 விட்டு 1 எடுங்க, ஈஸியாக இருக்கும். ஏன்னா தொடர்ச்சியாக பார்க்குறவங்க எந்த சீரீஸில் எந்த ஆர்டர்லையும் வராது. 1 விட்டு பாருங்கள். 12 2ஆல் பெருக்குன்னா 24, 24 2ஆல் பெருக்குன்னா 48. அப்போனா ஆப்ஷன் சி. எப்படின்னு பாருங்கள். அதே மாதிரி இது மேலே கூட பெருக்குங்க. 7 7, 12, 19, 2 12 24, 19 24, 12 24, 19 24 கூட்டினா 43. திருப்பி 24 2ஆல் பெருக்குன்னா 48, 43 48 91. ஆனால் நம்மளுக்கு அந்த டேஸு வரல. 12 அது டபுள் 24, அதோடைய டபுள் இது 48. இதை கூட்டினா இந்த மாதிரி வருகிறது. நம்மளுக்கு இந்த டேஸ் வரதுனால 1 விட்டு 1 கீழே எடுத்துக்கலாம். 12 12 24, 2 12 12 24. திருப்பி அடுத்து இந்த 12ஓட டபுள் வந்து 24, 24 24 48.
இந்த மாதிரி. அப்புறம் உங்களுக்கு ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஏன்னா சில 7, 19, 43, 91 அதெல்லாம் பிரைம் நம்பர்னு சொல்ல முடியாது. ஏன்னா 91 இஸ் நாட் ஏ பிரைம் நம்பர். இது பகா எண் அல்ல. ஏன்னா 13 ஏன்னா ஒற்றை எண்கள் வேணால் சேர்க்கலாம் ஒழிச்சு பகா எண்களில் 91 வராது. ஆனால் 1 விட்டு 1 எடுக்கும்போது 2வது நம்பரு 2, 4, 6வது நம்பர் எடுத்து நம்ம கண்டுபிடிச்சி போட்டுக்கலாம். ஓகே, அடுத்து 197வது கொஸ்டின். சுருக்குக. ரொம்ப ஈஸியாக ஒன்றும் கஷ்டம் கிடையாது. இது வந்து எனிதிங். கொஸ்டினை வாசிக்க பாருங்கள். 4 பவர் 4 பவர் -1 ப்ளஸ் 4 பவர் -2 ப்ளஸ் 4 பவர் -1 ஹோல் பவர் 0 இருந்தாவே எனிதிங் இஸ் raised டு த பவர் 0 இஸ் ஆல்வேஸ் 1. எனிதிங் எந்த நம்பராக இருந்தாலும் சரி, என் நம்பராக இருந்தாலும் அடுக்கில் 0 இருந்துச்சுன்னா 1 தான். அப்படிங்கிறது என்னுடைய மதிப்பு பூரா 1 பெருக்கல் இங்கே 4 -1 அதே நம்பர் தான் இங்கே இருக்குது, பெருக்கல் 4 பவர் -1 1/4. இதை 1/4 ஸ்கொயர்னு எழுதலாம். இதை 1/4 கியூப். 1 பெருக்கும்போது 1 பெருக்கம் இதாக வரும். அதில் 1 விட்டலாம். 1/4 1/4 ஸ்கொயர் 16. 1/4 16 64. இப்போ இதில் மீசியம் எடுங்க. 4 16 64. 64 தான் மீசிமா. எல்சிஎம் 64/4 16நாங்க 64, 11 16. 64/16 4. 4 16 64, 4 4. 64/64 64/64 1. 1 × 1 1 தான். இங்கே அதே நம்பர் அங்கே அதே நிமிஷம் மேலே அந்த நம்பர் அப்படியே போட வேண்டியது. 14 20 1 21. 21/64 தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி 21/64 is the exact answer for this question. ஓகே, நெக்ஸ்ட் 198. 198 25 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 78.4. இங்கு 96 என்ற மதிப்பானது 69 என தவறுதலாக எடுக்கப்பட்டது. கண்டறியப்பட்டது எனில் மதிப்பெண்களுக்கான சரியான சராசரியை காண்க. ரைட், என் மாணவர்கள் வந்து இது என் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், என் மாணவர்கள். ஓகே, இந்த மாதிரி கணக்கு கேட்டாவே இதுக்கு சூத்திரத்தை எழுதிங்க. முதல்ல சரியான சராசரிக்கான சூத்திரம் தவறான சராசரி ப்ளஸ் சரியான எண் மைனஸ் தவறான எண் பை என் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஃபார்முலா முக்கியமானது. இந்த மாதிரி கணக்கு கேட்டாவே இந்த ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிங்க. சரியான சராசரி சொல்லிட்டு தவறான சராசரி ப்ளஸ் சரியான எண் மைனஸ் தவறான எண் பை என். ஓகே, இப்போ கொஸ்டின் படிங்க. சரியான சராசரி கேட்டிருக்கு. தவறான சராசரி 25 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 78.4. இந்த 78.4ங்கிறது தவறானது. 78.4 ப்ளஸ் இங்கு 96 என்ற மதிப்பானது 69 என தவறுதலாக. அப்படின்னா 96ங்கிறது ரைட்டு, 69 தப்பு. சரியான எண் 96, தவறான எண் 69. அதை கழிச்சிடணும். தவறானதை கழிச்சிடணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. எண்ணின் மதிப்பெண்கள் சரியான சரி காண்க. எண் பை எண் வந்து 25. சுருக்குங்க. 78.4 கழிச்சா 16 9 7 8 6 2 27 பை 25. இப்போ 27 25ஆல் வகுக்கணும். 27
25 வகுங்க. 1 டைம்ஸ் 1 25 7 5 2 அவ்வளோ நம்பர் இல்லை. இங்கே பாயிண்ட் வச்சுக்கலாம், இங்கே சைவர் போட்டுக்கலாம். இங்கே 25 பெருசாக இருக்குது, சின்னதாக இருக்குது. அப்போனா இன்னொரு ஜீரோ போடுறதுக்கு இங்கே போட்டால் அடுத்து இங்கே ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு ஜீரோ போட்டுக்கணும். இப்போ 8 25 200. அப்போனா 1.08. அப்போனா 78.4 1.08 கூட்டினா 79.48. 79.48 தான் சரியான விடை. 79.48 ஆப்ஷனில் பி. 79.48 தான் சரியான ஆப்ஷன், சரியான விடை. ஓகே, அடுத்த 199 கொஸ்டின். ஒருவர் தன்னுடைய 4 நண்பர்கள் ஏபிசி டி ஆகியோருக்கு தனது பேனாக்களை 1/3, 1/4, 1/5, 1/6ங்கிற விகிதத்தில் விநியோகிக்கிறார் எனில் அவர் வைத்திருக்க வேண்டிய பேனாக்களின் குறைந்தபட்ச எண்ணிக்கைனாவே எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ரைட். இப்போ இந்த எண்கள் 1/3, 1/4 அதுக்கு எல்சிஎம் எடுப்போம். ரஃபர் 1/3, 1/4, 1/5, 1/6. எல்லாத்துக்கும் எல்சிஎம் எப்படி எடுக்கிறது? 3, 4, 5, 6க்கு எல்சிஎம் மீசிமா 3, 6 3ஆல் வகுக்கும். 1 3 இதெல்லாம் வகுக்காது, அப்படியே போட்டுங்க. 2 3 6. அடுத்து 2 4 2ஆல் வகுக்கும், மற்றெல்லாம் அப்படியே போட்டுங்க. 2 2 4 5 1 2. இப்போ இது ஒரு பெருக்குங்க. இப்போ எதுவும் பொதுவானது இங்கே இல்லை, அப்போ எல்லாம் பெருக்குனா அதான் எல்சிஎம். 2 6 2 12 5 60, அதுதான் எல்சிஎம். இப்போ 60/3 20, 20 20. மேலே உள்ள கூட்டணும். 15 60/4 15, 15 15. 60/5 12, 12 12. 5 60, 10 10. கூட்டுங்க. 5 2 7, 2 3 4 5. 57/60. மேலெல்லாம் கூட்டினாக்க 57 வருது நம்மளுக்கு. அப்போனா 57 பேனா வச்சுருக்காருன்னு அர்த்தம். குறைந்தபட்சம் 57 பேனா வைத்திருக்கிறார். ஆப்ஷன் சி இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்த லாஸ்ட் கொஸ்டின், 200வது கொஸ்டின். 2 5 x 20 ஆகிய எண்ணை அதே வரிசையில் பயன்படுத்தி அமையும் விகிதங்கள். விகித சமமாக இருப்பின் எக்ஸின் மதிப்பு என்ன? இதுக்கு ரஃபாக கால்குலேஷன் போட்டுக்கலாம். வேறமில்ல, வீதமாக இருக்குது அப்படி அதே வரிசையில் பயன்படுத்தி வீதங்கள்லாம் அமைச்சு இருக்கிறணும் முதல்ல. அதாவது 2/5 = x/20. வெரி சிம்பிள் தான். குறுப்பெருக்கு பண்ணுங்க. x = 20 அங்கே போகிறது. 2/5 × 20, அது x = 4 5 4 5 20, 4 2 8. ஆப்ஷன் சி ரொம்ப சிம்பிள் தான். இதுதான் கரெக்ட் ஆன்சர். எக்ஸின் மதிப்பு 8. ஓகே நண்பர்களே, டிஎன்பிஎஸ்சி 4th குரூப் 12/7/25 நடைபெற்ற 25 வினாக்களுக்கும் 2-3 நாளில் விடையளித்து விட்டேன். விரிவாக விடையளித்திருக்கிறேன். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். பிறருக்கும் பகிர்ந்து ஷேர்
நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி அவர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண வையுங்கள். அனைவரும் தேர்வில் அடுத்து எந்த தேர்வுனாலும் இந்த தேர்வில் வெற்றி பெறுவீர்கள் என்று நினைக்கிறேன். அடுத்து எந்த தேர்வு எழுதினாலும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் கூறி விடுகிறேன். See you in the next video. அடுத்த வீடியோ குரூப் 2 2A ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருக்கேன். அடுத்து குரூப் 2 2A டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A அடுத்து போடவிருக்கிறேன். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி தோழர்களே.